அபி பயங்கர சந்தோஷமா அப்படியே சிரிச்சுட்டே வராங்க. அனு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, "என்ன அபி, உன்னோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப பொலிவா இருக்கு" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன அனு, என்ன கிண்டல் பண்ணுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது. அதனால தான் அவங்களோட ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது" அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே, "என்ன இப்படி பேசுகிறீங்க? எனக்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. "சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாங்க. அனு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆகாஷ் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அபியை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? ராகவ் அபியை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அபி மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்படியே நின்று கேட்குறாரு முரளி, சுந்தரி 2 பேருமே. அப்படியே கடுப்பாகிறாங்க. கோவமாக வருது முரளிக்கு. அப்படியே போகிறாரு. பின்னாடியே சுந்தரியும் போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதாங்க? 2 பேரும் சேர்ந்துட்டு எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காளாம். அந்த ராகவ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டானா. எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்காத்த. இங்கே பாருங்கள், நான் விடவே மாட்டேன். அந்த ராகவை விடவே மாட்டேன். அதில் உங்கள் பையனாக இருந்தால் கூட சரி, நான் ஏதாவது பண்ணிவிடுவேன். அப்புறம் என் மேலே வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சுந்தரி சொல்கிறாங்க, "இங்கே பாரு, நீ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நீ என் பையனை எதுவும் பண்ணிடாத, புரியுதா? நான் அதுக்குள்ளே அந்த அணுவை ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிடுறேன். அது மட்டும் இல்லை, அபியும் சேர்த்து நான் அனுப்பிடுறேன். நீ என் பையன் பக்கம்லாம் திரும்பிடாத" அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. "சரி அத்தை, பார்த்துக்கோங்க. இனிமேலாம் நான் வந்து என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாமே நான் பண்ணுவேன்" அப்படின்னு போய் கோவமாக முரளி அங்கேருந்து போகிறாரு. சுந்தரி கடுப்பாகிறாங்க. என்ன பண்ணலாம்? இந்த அணுவை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, இங்கே துணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண எல்லா துணியுமே அப்படியே எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாஷிங் மிஷினில் போடுறாங்க. போட்டுட்டு அப்படியே வந்து ஹாலில் உட்காடுறாங்க. உட்காந்து கத்துறாங்க. "யாருமே இல்லையா இங்கே? தர்மா யாருமே இல்லையா? எனக்கு தண்ணி தாக்கம் எடுக்குது" அப்படின்னு சுந்தரி அப்படியே கத்திட்டு இருக்காங்க. இருங்க அத்தை, வரேன் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அனு படிக்கிறத விட்டுட்டு அப்படியே வராங்க. "தண்ணி அத்தை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்." "போ போ, எல்லாம் கிச்சனில் அப்படியே கிடக்கு போ" அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. போயிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. "என்ன இது, வாஷிங் மிஷினில் எல்லாம் பெட்ஷீட்டும் அப்படியே கிடக்குது, நீ துணியை துவைக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லையே, நான் துவைச்சு காய போட்டுட்டேனே" அப்படின்னு சொல்கிறாங்க. போய் வாஷிங் மிஷினில் போய் பாரு போ" அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா துணியும் அப்படியே இருக்குது. என்ன இது, நாம தான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டோமே, இது என்ன இது அப்போ நேற்று காய போட்டதோ, நாம தான் மறந்துட்டோமோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. "என்ன, இப்போ தான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போறியா? அப்போ எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? உன்னெல்லாம் என் பையன் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் பாரு, பையனை சொல்லணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி இப்படி திட்டுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அனு அந்த துணியை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே காய வைக்க போகிறாங்க. போயிட்டு வரும்போது கரெக்டாக அபி வராங்க. வந்தோடனே அனு பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "என்ன ஆச்சு அனு, என்ன, ஏன் அழற?" அப்படின்னு அபி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "இல்லை, எனக்கு என்னன்னே தெரியல. அடிக்கடிக்க ஞாபகம் மறதி வருது. நிறைய விஷயத்த நான் பண்ணிவிட்டு பண்ணாத மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஏதாவது நோய் இருக்குமோ, எனக்கு பெரிய இதுவாக இருக்குமோ" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. "இங்கே பாரு அனு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே சரியாயிடும், சரியா? நீ அழாத, எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லிட்டோன்னே அனு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே முரளி பார்க்குறாரு. பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. அப்படியே அபியும் அணுவும் சேர்ந்து அப்படியே பேசுகிறத சந்தோஷமாக பார்த்துட்டு அப்படியே அந்த சோஃபாவை சுற்றிட்டு உள்ள ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு. அப்போ சுந்தரிக்கிட்ட கேட்குறாரு, "என்ன, உங்கள் வேலையை இப்பயே ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், பின்ன என் பையனை நீ ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்கிற. இங்கே பாரு, என் பையன்லாம் எதுவும் பண்ணிடாத. அந்த அணுக்கு இருக்கு இனிமே. அணு, அவங்க தங்கச்சி 2 பேருமே சேர்ந்தே வீட்டை விட்டு போயிடுவாங்க" அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. "அப்படிதான் அத்தை. இங்கே பாருங்க, உங்கள் பையன் என் பக்கம் வரக்கூடாது. அதுவும் ராகவ், அபி 2 பேரை சேர்த்து வைக்கணும்னு அவன் நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சான், நான் அவனை ஏதாவது பண்ணிவிடுவேன். ஆனால் நான் ராகவை காலி பண்ண போகிறேன். அவன் உயிரோடவே இருக்கவே மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாரு. செய்கையிலே அப்படியே கழுத்தில் காட்டுறாரு. கழுத்துலேயே அப்படியே அவனை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. எதுவுமே பண்ணவே முடியல. வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அபியோட அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் எனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்குது. மன நிறைவாக இருக்குது. மனசுக்குள்ளே நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஏதோ பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அவங்க எப்படி வாழ்வாங்களோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க. அதுவும் போக போக புரிஞ்சுப்பாங்க. எனக்கு இப்போ தான் மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. "ஆமாங்க, இதெல்லாம் பார்க்கணுன்றது தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுதான் நடக்குது. இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்ம 2 பொண்ணுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க.
அது கேட்டோனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பார்க்க நான் குடுத்து வச்சிருக்கணும். இனிமே எனக்கு என்ன கவலை இருக்கு? என் 2 பொண்ணும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே பேசிட்டு இருக்காரு. அங்கருந்து அபி அப்படியே வராங்க. வந்தவுடனே ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ராகவ் பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, "என்ன அபி? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அழறாங்க அபி. "ஏன் அபி அழற? எதுக்காக அழற?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "இல்ல, அணுவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எந்த விஷயம் பண்ணாலும் அவ அடிக்கடிக்கு மறந்துடுறேன்னு சொல்றா. ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறா. எனக்கு தாங்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. அதுக்கு ராகவ் சொல்றாரு, "இங்க பாரு, இது ஒரு ஒரு விதமான பிரச்சனை தான். ஆனா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. நம்ம டாக்டர பார்க்கலாம். சரியா? நீ வருத்தப்படாத அபி. கண்டிப்பா இத வந்து சரி பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "இங்க பாரு, கஷ்டப்படாத. நான் தான் சொல்றேன்ல, நல்ல ஒரு டாக்டரா பார்க்கலாம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் சரி பண்ணிடலாம். இல்ல அவங்க ஏதாவது பழசு ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்களா? அவங்க மைண்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதையும் நம்ம கேட்கணும். கேட்டு அத சரி பண்ணணும்." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "சரி, நான் கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "சரி வா, நீ ஃபீல் பண்ணாத வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "இரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ள அபி அப்படியே வராங்க. அங்க ஒரு குட்டி முருகர் இருக்காரு. முருகர பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "முருகா, எனக்கு மட்டும் ஏன் முருகா இப்படி ஒரு கஷ்டத்த குடுக்குற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முருகா. அணுக்கு எதுவுமே ஆகவே கூடாது. எல்லாமே நல்லதாவே நடக்கணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. "என்ன முருகர்கிட்ட வேண்டிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. "ஆமாங்க. அவர விட்டா எனக்கு யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து உட்காந்துட்டுருக்காங்க. "ஆமா அபி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நான் நெனச்சேன்." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "சொல்லுங்க, என்ன கேட்கணும்?" அப்படின்னு அபி சொல்றாங்க. "இல்ல, என்னை எப்ப பார்த்தாலும் நீ திட்டிகிட்டே இருப்ப. உனக்கு அத விட வேற ஏதாவது உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "ஆ, பிடிக்குமாவா? எவ்வளோ இருக்கு தெரியுமா? நெறைய எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்துட்டு இந்த குளம். அதில மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த வானத்தில நட்சத்திரம், நிலா இது எல்லாம் அப்படி இருட்டுல பார்க்கணும். அது ரொம்ப பிடிக்கும். இன்னும் நெறைய, அதாவது அந்த டைம்ல இந்த ஃபோனு, இந்த வேலை இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படியே அந்த இயற்கை சூழ்நிலையிலே வாழணும். அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நண்டு பிடிக்கிறது பிடிக்கும். இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு அப்படியே வரிசையா சொல்லிட்டே இருக்காங்க. இது எல்லாமே ராகவ் அப்படியே ரொம்ப அன்பா கேட்டுட்ருக்காரு. அப்படியே கன்னத்துல கைய வச்சுட்டு அப்படியே ஆழ்ந்து ரொம்ப கவனமா கவனிச்சு ரசிச்சிட்டு இருக்காரு. அபி சொல்றத நிறுத்திட்டாங்க. அப்போ கூட ராகவ் அப்படியே கேட்டுட்டே இருக்காரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. என்ன இவரு இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸா பார்த்துக்கிறாங்க. பயங்கர சந்தோஷமா பார்க்குறாங்க. அங்கருந்து ராகவ் ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. அப்போ நல்ல ஒரு பெரிய ஸ்டில்லா அப்படியே ஒட்டுறாங்க. அபியோட அந்த ஃபோட்டோவ ராகவோட ஆஃபீஸ் ரூம்குள்ள ஒட்டுறாங்க. அப்படியே லாவண்யா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கத்துறாங்க. "இங்க என்ன நடக்குது? செந்தில, நான் உங்கள தான் நான் கூப்பிடுறேன். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எதுக்காக அபி ஃபோட்டோவ ராகவோட அந்த ரூம்ல மாட்டுறீங்க? எடுங்க, ஃபர்ஸ்ட்டு எடுங்க. ரிமூவ் பண்ணுங்க." அப்படின்னு இப்படி கத்துறாங்க லாவண்யா. அத பார்த்தோனே அப்படியே ராகவ் பேசுறாரு. "இங்க பாரு லாவண்யா, நான் தான் இந்த ஸ்டில்ல இங்க மாட்ட சொன்னேன். நீ எதுக்காக இப்ப கத்திட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "என்ன ராகவ் சொல்ற? நீ மாட்ட சொன்னியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா அபி வந்துட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஸ்டில்ல பார்த்தோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. "என்ன இது? இவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த ஸ்டில்லு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்ருக்காங்க. ராகவ் பேசுறதையும் பார்த்துட்ருக்காங்க. "இந்த ஸ்டில் இங்கே தான் இருக்கும். யாருமே ரிமூவ் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து லாவண்யாவுக்கு கோவமா வருது. பயங்கர கடுப்பா அங்கேருந்து போறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அபி கிட்ட வராங்க. "ஃபோட்டோ சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு." சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ராகவ் அப்படியே பக்கத்துல வராரு. "வாங்க, நம்ம சேர்ந்தே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் அந்த ஆஃபீஸ்ல அபியோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. "சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. அங்க அப்போ ராகவ் வந்து ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்க வராங்க. வந்துட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு. "இங்கே பாருடா, எனக்கு வந்து என்னோடய லவ்வர்ஸ்க்கு வந்து நான் வந்து சொல்லணும். அது என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா கொடு." அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, "இங்கே பாரு, உனக்கு எத்தனை வாட்டி ஐடியா கொடுக்கறது?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, வேலண்டைன்ஸ் டே வருதுல்ல, அன்னைக்கு உன்னோட காதலை நீ சொல்லு." "ஐயோ, என்ன நீ? வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் இன்னும் 1 மாதம் இருக்குது. அது வரைக்கும்லாம் என்னால் காத்துட்ருக்க முடியாது." அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன 1 மாதம்லாம் உன்னால் காத்துட்ருக்க முடியாது? அப்புறம் நீலாம் ஏன்டா லவ் பண்ணுற?" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராகவ் இது எல்லாமே பார்த்துட்ருக்காரு. "என்ன, ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுற போல?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "ஆமாண்டா, அவன் வேற அவனையே காதலிக்கிறான். நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் என் வேலையை விட்டுட்டு அவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவங்க ஃப்ரெண்டு. இது எல்லாமே அபி அப்படியே கேட்டுட்ருக்காங்க. அபி அப்படியே உள்ளே வராங்க. வந்த உடனே ராகவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, "என்ன அபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கேன்.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ராகவ் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நீங்கள் ராகவ கல்யாணம் பண்ண உடனே ராகவுக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்படியே அபி சிரிக்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. ராகவ் வந்து பேசுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா மாற்றி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ கூட அபி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க. ராகவும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. சுந்தரி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இவளை விடவே கூடாது, ஏதாவது ஒன்று இவளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம கிச்சனுக்கு போகலாம். போயிட்டு அவள் நிறைய சமைச்சு வச்சுருப்பா, எல்லாத்தையும் நம்ம எடுத்து குப்பையில் போட்டுடலாம். அப்படி நம்ம குப்பையில் போட்டுட்டோன்னா காலி பாக்ஸை கொண்டு வந்து நாம் வந்து அந்த டேபிளில் வச்சிடலாம். அப்போது அவள் சமைக்கவே இல்லை, சமைச்சேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவள் மேலே பழி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க. யோசித்து அதே மாதிரி போயிட்டு இருக்கிற எல்லா சாப்பாட்டும் ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக கொட்டுறாங்க. கொட்டிட்டு அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு குப்பைக்காரன் இருக்கான். இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவனும் வரான். இந்தா இதில் சாப்பாடு இருக்குது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுத்து அனுப்பிட்டு அப்படியே உள்ளே வராங்க. வந்துட்டு அங்கே இருக்க ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே வந்து வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக டைனிங் டேபிளில் வச்சுட்டாங்க. வச்சுட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க. அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. வராங்க. எல்லாரும் சாப்பிட வராங்க. பாட்டி எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க. வந்துட்டு சரி சொல்லிட்டு பிளேட்டெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு எடுக்க பார்க்குறாங்க. ஹாட் பாக்ஸ் காலியாக இருக்குது. ஏன்னா இது சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. இல்லையே, நான் சமையல்லாம் பண்ணனே, எல்லாமே நான் ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி தானே வச்சேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சுந்தரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன அனு, என்ன இது வரைக்கும் நீ வந்து துணி துவைக்கல, இதை பண்ண அதை பண்ண, ஓகே, இப்போ சமைக்கவே இல்லை, சமைச்சேன்னு சொல்கிற, நீ உனக்கு ஏதோ ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே சிரிக்கிறாங்க. அப்போது பாட்டி சொல்கிறாங்க, என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நான் சமையல்லாம் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஹாட் பாக்ஸ்லாம் வச்சேன், நான் மூடி கொண்டு வந்தெல்லாம் வச்சேன், எனக்கு ஞாபகம் இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அனு. என்னம்மா, சரி பரவாயில்ல விடு, நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் விடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டி, நான் சமையல் பண்ணேன் பாட்டி அப்படின்னு அனு சொல்கிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அபி வந்துடுறாங்க. வந்த உடனே நடந்து எல்லாத்தையுமே கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவொடனே இல்லை அபி, நான் சமைச்சேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, அழறாங்க. சரி விடு அனு, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இப்போ ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஏதாவது சமையல் பண்ணி கொண்டு வரேன், இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. அப்படியே அனு பயங்கரமாக அழறாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ போய் என்னோட புள்ள கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், என்ன அட்டூழியம் பண்ணுறான்னு பாருங்கள், ஒருத்தருக்கு கூட இனிமேல் சரியான சாப்பாடே கிடைக்க போகிறது கிடையாது, ஏன்னா இவளுக்கு ஞாபகம் மறதி, இவன் மண்டையில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி சிரிக்கிறாங்க. இங்கே பார் சுந்தரி, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, அவள் ஏதோ ஒரு டென்ஷனில் மறந்துருப்பா, விடு, இதெல்லாம் பெருசு பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக எழுந்து போகிறாங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க. வந்துட்டு சுந்தரி வந்து அந்த முரளியை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு பார்த்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி சொல்கிறாரு. இது எல்லாமே என்னோட பிளான் தான், நான் தான் இருக்கிற சாப்பாடு எல்லாமே ஒரு கவரில் கொட்டி கொண்டு போய் குப்பைக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த அணு மாட்டிக்கிட்டோம், இந்த அணு எல்லாருக்கிட்டையுமே ஞாபகம் மறதின்னு பேர் எடுக்கணும், அப்போ தான் இந்த அணுவை வீட்டை விட்டு அனுப்ப முடியும், அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அப்படியே முரளி பார்க்குறாரு. லாவணியாவுக்கு பயங்கரமாக அப்படியே கடுப்பாக இருக்குது. பயங்கர கோவத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஆஃபீஸில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முரளி சொல்கிறாரு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அபியோட ஃபோட்டோவை பெருசாக ராகவோட ரூம்லேயே மாட்டி வச்சுருக்கான். நான் கேட்டதுக்கு வேண்டாம், இருக்கட்டும், அந்த ஃபோட்டோ அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டான் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே முரளிக்கு கோவமாக வருது. ஓ, இதெல்லாம் வேறு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ராகவ் எனக்கு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் அந்த அபி அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான், நான் அந்த ஃபோட்டோவை எடுக்க சொன்னால் கூட ராகவ் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமே தான் நம்மளோட ஆட்டம் ஆரம்பமாகணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கேளு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஆஃபீஸில் வந்துகிட்டே இருக்கணும், ராகவுக்கு நிம்மதி இருக்கவே கூடாது, அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு டென்ஷனில் அவனை வச்சுட்டே இரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன், இதனால் ராகவுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க. ராகவுக்கெலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. நீ இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த அபி வந்து வீட்டை விட்டு வெளியே போவா, அந்த அபி வெளியே போனால் மட்டும்தான் நீ ராகவோட மனசில் இடம் பிடிக்க முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க. அப்படியே முரளி யோசிக்கிறாரு, இவ்வளோ வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக சுந்தரியும் வராங்க.
2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? ராகவ் வந்து அபியோட ஃபோட்டோவை அப்படியே பெருசாக ரூமில் மாட்டி வச்சிருக்கானாம். அதை பார்க்கும்போது அப்படியே அப்படியே கடுப்பாக இருக்கான் லாவண்யாவுக்கு. இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவனுக்கு பாசம் வந்துடுச்சா? ஒன்றுமே புரியலையே, ஏதோ தப்பாக இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இவனுக்கு எப்படி இவ்வளோ பாசம் வந்தது? இவனுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவன் மனசு முழுக்க மது தான் இருந்தா. ஆனால் இப்போ அபின்னு இந்த ராட்சசன் எப்படி தான் மாறுனானே தெரியலையே. எனக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க சுந்தரி. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்லியிருக்கேன் லாவண்யா கிட்ட, ஏதாவது ஒன்று பண்ணு, டார்ச்சர் கொடுத்துட்டே இரு, அவங்க நிம்மதியாகவே இருக்க விடாத அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொல்கிறது தான் கரெக்டு. ஆஃபீஸில் லாவணியை வச்சு தான் மூவ் பண்ணணும். வீட்டில் நான் இருக்கேன் அந்த அணுக்கு. மொத்தத்தில் 2 பேருமே நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது. அவங்க நிம்மதி சுத்தமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு. ஐயோ கடவுளே, இவன் வேற எப்போ பார்த்தாலும் ஆகாஷை ஏதாவது பண்ணிவிடுவேன் வேற சொல்லிட்டு இருக்கான். கடவுளே, அப்படிலாம் எதுவுமே நடந்துடவே கூடாது. இவனோட குணத்தை யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. நான் கூட தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எதனா ஒன்றா கூட அவன் சந்தோஷமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் அப்படி சுந்தரி யோசிக்கிறாங்க. எப்படியாவது என் பையனை காப்பாற்றணும், அந்த அணுவை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அடுத்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும், விடவே கூடாது. இதே மாதிரி அவள் திட்டு வாங்கிட்டே இருக்கணும். நான் பண்ணலை இப்படியே குழம்பி அவள் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காங்க. அணு வீட்டை ரூம்குள்ளே வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே அந்த ஆகாஷ் வராரு, வந்து கேட்குறாரு, எதுக்காக அணு அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இன்னைக்கு அடிக்கடிக்கு எனக்கு ஞாபகம் மறதி வருதுன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, ஆனால் இப்போ என்ன தெரியுமா ஆச்சு, எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்துட்டாங்க. அப்படியே ஹேண்ட் பாக்ஸை திறந்து பார்த்தா சாப்பாடே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கடைசியில் நான் சமைக்கவே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இப்படிலாம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. ஆமாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு அனு கேட்குறாங்க. அதுக்கு ஆகாஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ போட்டு மூளையை குழப்பிக்காத, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக இரு. ஒரு வேளை நீ படிக்கிறதுல ஏதாவது மறந்துருக்கலாம். என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? படிக்கிறதுல மறக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்காக சாப்பாடு செஞ்சதை கூடவா மறப்பாங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, நான் இந்த குழம்பு தான் வச்சேன், எல்லாமே இந்த பொரியல் தான் பண்ணேன், டேஸ்ட்டெல்லாம் பார்த்தேன், எல்லாமே நல்லா தாங்க இருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. சரி விடுங்க அனு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு ஆகாஷ் வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. இது எல்லாமே வந்துட்டு அபி போயிட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சமைச்சது கூடவா தெரியல, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ரொம்ப அழறா, அணுவால் தாங்கவே முடியல, பயங்கரமாக அழறா, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட வந்திருக்காங்க, அந்த டைமுக்கு சாப்பாடே போட முடியாமல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி, நான் ஒரு நல்ல டாக்டரை பார்க்குறேன், நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு அணுவை காட்டலாம், கண்டிப்பாக இது ஜஸ்ட் ஒரு டேப்லெட் போடுற மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது, இதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னால் சரி பண்ணவே முடியல, பயங்கரமாக நான் அணுவை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. பாட்டியும் வந்து உட்காராங்க. இங்கே வாமா அணு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன ஆச்சு அனு? ஏன் நீ இந்த அளவுக்கு உனக்கு ஞாபகம் மறதி வருது? என்னம்மா, என்ன பிரச்சனை? நீ மனசுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை போட்டு யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன், உனக்கு வந்து ஆகாஷ் நல்லா தானே சேர்ந்து வாழறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, உங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் என்னை பார்த்துக்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நானும் சொல்கிறாங்க. சரிம்மா, சாப்பாடு கூட மறந்துட்ட அளவுக்கு உனக்கு எப்படிம்மா இருக்கும்? அந்தளவுக்கு உனக்கு எப்படி ஞாபகம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எனக்கே தெரியல பாட்டி, ஆனால் பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோ, சரியா? ஒன்றுக்கு 2 வாட்டி செக் பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இது எல்லாமே சுந்தரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கால் மேலே கால் போட்டு ஆட்டுறாங்க. ஆட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே போகிறாங்க. என்னடி, என்ன சமையல் பண்ணி வைக்கிறியா நீ? சமையல் என்ன, அதுவும் டேஸ்ட்டாக பண்ணி வைக்கிறியா சமையல்? இனிமேல் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா சாப்பாடையும் கொண்டு போய் நான் தான் குப்பைக்காரங்கிட்ட கொட்டினேன், குப்பைக்காரன் நல்லா சாப்பிடுவான், இனிமேல் உனக்கு இருக்குடி, உனக்கு இதான், இதே மாதிரி பண்ணியே நீயே பைத்தியம்னு உன்னை நம்ப வைக்கிறேன், நம்ப வச்சுட்டு ஐயோ இந்த வீட்லேயே இருக்க வேணாம், நான் என் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்கிற மாதிரி நான் உன்னை பண்ணுறேன், இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப அப்படியே பயங்கரமாக சுந்தரி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அணு மட்டும் நடந்து இதையே நினச்சிட்ருக்காங்க. எப்படி மிஸ் ஆகிருக்கும், நமக்கு எல்லா குழம்பும் ஞாபகம் இருக்குது, இந்த பொரியல் பண்ணோம் எல்லாமே ஞாபகம் இருக்குது, அது எப்படி வெறும் ஹாட் பாக்ஸ் இருக்கும், ஒன்றுமே புரியலையே, எப்படி இதெல்லாம் நடக்குது?
உண்மையிலேயே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. கடவுளே! எனக்கு எதுக்காக இவ்ளோ பெரிய கஷ்டத்த குடுத்துருக்க? எல்லா வேலையும் நான் செஞ்சா மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க. இது ஒண்ணுமே எனக்கு புரியல. இந்த மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கவே கூடாது. இனிமே நான் எதையுமே மறக்கவே கூடாது. கடவுளே! நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமா மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்றாங்க.